சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லே அவுட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓப்பன் ஸ்பேஸ் பற்றி தான். பொதுவாகவே சிஎம்டி அப்ரூவலோ டிடிசிபி அப்ரூவலோ ஏதோ ஒரு அப்ரூவல் பெற்ற லே அவுட்டுக்குள்ளே நீங்கள் மனை வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு மனையை சுற்றி காமிப்பாங்க. அப்பொழுது நீங்கள் கட்டாயம் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் வந்து கார்டன் அமைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குங்க. உங்கள் வீட்டு முதியவர்களோ இல்லை குழந்தைகளோ பொழுதுபோக்குக்காக இங்கே மாலை நேரத்தில் வந்து விளையாடுறதுக்கான ஒரு திறந்த வெளி இடமும் இதுக்காக அலாட் பண்ணியிருக்கோங்க அப்படின்ற ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம் எல்லாம் எல்லா லே அவுட்டுகளிலும் கொடுப்பாங்க. சரிங்க, லே அவுட் விற்பனை செய்து முடித்து விட்ட பிறகு அந்த லே அவுட்டில் அவர்கள் கார்டனுக்காக என்று ஒதுக்கப்பட்டு உள்ள இடத்தில் கார்டன் அமைத்தார்களா? ஒருவேளை அவங்க கார்டன் அமைக்கவில்லை என்றால் நாம் யாரிடம் கேள்வி கேட்பது? ஏன்னா அந்த கார்டனுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலம் யாருக்கு சொந்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கோ வெண்டாருக்கோ இல்லை அவங்களுடைய ப்ரமோட்டர்ஸ்க்கோ யாரோ ஒருத்தருக்கு வசம் இருக்கும் அந்த நிலம், இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த லே அவுட்டில் மனை வாங்கியிருக்கிற நான் யாரிடம் போய் கேள்வி கேட்பது? இப்படி ஒரு கேள்வி பலதரப்பட்ட நிலையிலிருந்து என்னிடம் வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லே அவுட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌசர்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதில் வந்து கண்டிப்பாக திறந்த வெளி பூங்கா அப்படின்னு ஒரு அலாட்மெண்ட் இருக்கும். அவங்க டிடிசிபி அப்ரூவலோ அல்லது சிஎம்டிஏ அப்ரூவலோ பெறும் பொழுது இப்படி ஒரு திறந்த வெளியான பூங்கா அமைப்பதற்கான ஒரு இடத்தை ஒதுக்கிய பிறகு தான் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லோரும் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சில ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கூட லே அவுட் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு 1980 கூட லே அவுட் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது அந்த இடத்த வந்து அவங்க மனையாக பிரித்து விற்பனை செய்தார்கள்னா அவங்கள எங்களால் கேள்வி கேட்க முடியாது இல்லைங்களா? அது அவங்களுக்குரிய இடம் தானே, அவங்க யாருக்கு வேணாலும் விற்பனை செய்யலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா சிஎம்டிஏஓ அல்லது டிடிசிபிஏ அப்ரூவல் வாங்கும் பொழுது இந்த 2 அலுவலகங்களிலிருந்து வாங்கும் பொழுது பூங்காவிற்கென ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் கட்டாயம் பூங்கா தான் அமைக்கணும் அப்படிங்கிற விதிமுறை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். சரிங்க, நீதிமன்றத்தில் பதிவான சில வழக்குகளை பற்றி தெரிந்து கொள்வோம். கடந்த வருடம் 2023 உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஜோசப் அவர்கள் தலைமையிலான அமர்வில் சொல்லியிருக்காங்க, எனி அப்ரூவ்ட் லே அவுட் இருந்தால் கண்டிப்பாக ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதே போல் சில வருடங்களுக்கு முன்பு மும்பை உயர்நீதிமன்றத்தில் பதிவாகி அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு வந்த வழக்கு அது. மகாராஷ்டிரா ஹவுசிங் போர்டு அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு லே அவுட் மும்பையில் போடுறாங்க. அந்த சமயத்தில் அவங்க ஓப்பன் ஸ்பேஸ்க்காக ஒரு இடம் விட்டுருக்காங்க. சரிங்க, அதன் பிறகு அந்த ஓப்பன் ஸ்பேஸாக மட்டும்தான் இருக்குது. மகாராஷ்டிரா ஹவுசிங் டெவலப்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய திட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்துவதற்காக அந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்காக திறந்த வெளியாக பூங்கா அமைப்பதற்காக விடப்பட்டுள்ள இடத்தில் நாங்கள் பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்குகள் பதிவாகி மும்பை உயர்நீதிமன்றத்திலும் அந்த இடத்துல பில்டிங் கட்டக்கூடாதுன்ற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அமைப்பினர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த பிறகு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கை விசாரித்த பிறகு நீதிமன்றம் தெளிவாக சொல்கிறாங்க, ஓப்பன் ஸ்பேஸ்க்காக விட்டிருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பூங்கா தான் அமைக்கணும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, அதில் நீங்கள் பில்டிங் கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டை தீர்மானமாக அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க. இதன் மூலம் உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் பில்டிங் கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த தீர்ப்பை வழங்கியவர்கள் நீதிபதி மோகன் அவர்கள் மற்றும் சுபாஷ் அவர்கள். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து தான் ஒரு சமீபத்தில் நடந்த இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு லே அவுட் போடுறாங்க. அதுவும் ஒரு சில 10 வருடங்களுக்கு முன்பு அப்படி போடப்பட்ட ஒரு லே அவுட் தான் அது. அதில் 2 ஃப்ளாட் அவங்க வந்து பூங்கா அமைப்பதற்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டில் அவங்க இது வரைக்கும் காலியாக தான் வைத்திருந்தாங்க. 10 வருடங்களுக்கு மேல் கடந்து விட்டது, 10-15 வருடங்களுக்கு மேல் கடந்து விட்டது. காலியாக இருந்த இடத்துல அதே காலியாக இருந்த இடத்த ப்ரமோட்டருடைய பிரதர் பேரில் அவங்க பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு பதிவு செய்த பிறகு
அவங்க அது அப்பவும் யாருக்கும் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. ஆனா, அவங்க பதிவு செய்த அந்த நிலத்த பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிலத்தில ஒரு பென்சிங் போடுறாங்க. பென்சிங் போட்டதோட மட்டும் இல்லாம, ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவலும் வாங்கிட்டு வந்து, கட்டிடம் எழுப்ப முயற்சிக்கும் பொழுது தான் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுகிறது. ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு 21 ஃப்ளாட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 21 ஃப்ளாட்ஸ்க்கு காலியாக இருக்கக்கூடிய திறந்த வெளி, யாராவது வந்து உட்கார்ந்து பேசுவதற்கான ஒரு திறந்த வெளியான ஒரு இடம்னா, இந்த இடம் மட்டும் தான். அப்படி இருக்கும் பொழுது, இதையும் பில்டிங் கட்டுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சமூக ஆர்வலர் அவங்க இத புகாரா எடுத்துட்டு போறாங்க. இ அத எடுத்துட்டு போம்போது தான் தெரிய வருது, இதுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் லேண்ட் டேக்ஸ் கட்டுவாங்க இல்லைங்களா? திறந்த வெளிக்கான, காலி இடத்திற்கான வரி கட்டுவாங்க இல்லைங்களா? அத வந்து சிட்டி கார்ப்பரேஷன் வசூலிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த இடம் சிட்டி கார்ப்பரேஷனுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டி கார்ப்பரேஷன் அவங்க இதன் மீது நடவடிக்கை எடுத்து, அந்த ஓப்பன் ஸ்பேஸ கார்டனா தான் அமைக்கணும். இது எங்களுக்குரிய இடம் அப்படிங்கிறத ஒரு தீர்மானமாக சொல்லி அந்த இடத்துல போர்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது நீங்க எனி லேஅவுட் வில்லேஜ்ல இருந்தாலும் சரி, சிட்டில இருந்தாலும் சரி, நீங்க ஒரு லேஅவுட் வாங்கும் பொழுது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து வில்லேஜ் சைட்ல இருந்தா, அந்த ஊர் தலைவருக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பொதுமக்கள் கூட அந்த அந்த லேஅவுட்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பொதுமக்கள் கூட அந்த லேஅவுட்டில் இருக்கக்கூடிய சாலையையும், அங்க இருக்கக்கூடிய பூங்காவையும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அதனால தான் ஊர் தலைவர், அதாவது பஞ்சாயத்து தலைவருக்கு அந்த லேஅவுட்டில் மனைப்பிரிவில் இருக்கக்கூடிய சாலையையும், அந்த திறந்த வெளியையும் அரசாங்கத்திற்கு இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் மூலமாக எழுதி கொடுப்பாங்க. சிட்டி கார்ப்பரேஷன்னும் போது அதற்குரிய நபர்கள் வேறுபடுவாங்க. ஆக இந்த இந்த 3 விஷயங்கள் மூலமாக உச்சநீதிமன்றம் 2 வகையான தீர்ப்புகள் குடுத்திருக்காங்க. அதேபோல கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய லேஅவுட்டிலிருந்து அவங்க சிட்டி கார்ப்பரேஷன்ல இருந்து பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொல்லி, இது எங்களுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போர்ட வச்சு கிளைம் பண்றாங்க. அதனால உங்களுடைய லேஅவுட்டில் பூங்காவிற்கென ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் யாராவது அதை அத்துமீறி லேண்ட் டெவலப்பர்ஸோ, வெண்டாரோ, ப்ரமோட்டரோ யாரோ ஒருத்தங்க அதில் கட்டிடம் கட்ட முயற்சி செய்தால், அல்லது அந்த இடத்தை வேறு யாருக்காவது விற்பனை செய்ய முயற்சித்தால், நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து உரிய அதிகாரிகளிடம் புகார் கொடுக்கலாம். அப்படி உங்களுக்குரிய பதில் கிடைக்கவில்லை, உங்களுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கவில்லை என்றால், நீங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.